قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அனைத்து புகழும் அகிலங்கள் யாவற்றையும் படைத்து வளர்த்து ரட்சித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாக்கி அவனது ஸலாத்தும் ஸலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் ஏனைய இறை நல்லடியார்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல இறைவனின் மகத்தான கிருபையினால் ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இறை இல்லத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய இறுதி நாட்களில் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து வைத்த படிப்பினைகளில் சிலவற்றை பற்றி எடுத்துரைத்தோம். அவர்களுடைய கடைசி நாட்களில் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி மீண்டும் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய வஃபாத்தினுடைய 2 தினங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் கடுமையாகிறது. கடுமையான வேதனையால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நோய் கடுமையாய் அவர்கள் மயக்கமடைகிறார்கள். மயக்கமடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது தண்ணீர் தெளிக்கப்படுகிறது. மயக்கம் தெளிந்து எழும்புகிறார்கள். உடனே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அஸ்வல்லன் நாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு தொழ வைக்க வருவார்கள் என்று நினைத்து அவர்களை காத்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய ஆசையை புரிந்து கொண்டு தொழுகைக்கு இமாமாக நிற்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராகின்றார்கள். தயாராகி உது செய்துவிட்டு எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் மயக்கமுற்று விழுகின்றார்கள். அவ்வளவு கடுமையான வேதனை அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். 4 முறை இது தொடர்கிறது. 4 முறை இது தொடர்கிறது. மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று நினைத்து காத்திருக்கின்றார்கள். இஷாவுடைய தொழுகை. இப்படி நேரம் சென்று கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அழைத்து அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்திலே தூதனுப்புகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அங்கே சபையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழுவதற்கு தயாராக.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூபக்கரிடத்திலே வந்து அந்த வந்தவர் சொல்கின்றார். வந்தவர் என்ன சொல்கின்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு இமாமாக நின்று தொழ வைக்க சொன்னார்கள் என்று. அபூபக்கர் சித்தீக் அவர்களோ, அவர்கள் கொஞ்சம் இளகிய மனம் படைத்த மனிதர். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பக்கத்தில் இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம், யா உமர் ஸல்லி பின்னாஸ், உமர் அவர்களே நீங்கள் மக்களுக்கு தொழ வைங்களேன் என்று சொல்கின்றார்கள். உமர் சொன்னார்கள், அன்த அஹக்கு பிதாலிக், அபூபக்கரே தளர்வடையாதீர்கள், நீங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர், நீங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தொழ வைக்க சொல்லி இருக்கிறார்கள்? அபூபக்கர் அவர்களை. அதிலே பல முன்னறிவிப்புகள் உண்டு. இந்த சமுதாயத்தை வளநெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பை கொடுப்பதற்கு குறிப்பால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளையை மீறக்கூடாது என்கிற அடிப்படையிலே சொல்கின்றார்கள், நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர். சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மக்களுக்கு தொழ வைக்கின்றார்கள். மக்களுக்கு அவர்கள் தொழ வைக்கின்றார்கள். இப்படி ஒரு நாள் கடந்து போனது. அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்காக வேண்டி அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையும் இன்னொரு மனிதருடையும் தோளிலே இரண்டு கைகளையும் போட்டுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய கால் அந்த மஸ்ஜிதுன் நபவியுடைய மணலிலே இழுத்தவர்களாக நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு வருகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மக்களுக்கு தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்கிற அந்த குறிப்பால் உணர்ந்த போது என்ன செய்கின்றார்கள்? தொழுகையிலே அப்படியே பின் வருவதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார். ரசூலுல்லாஹ் வர்றாங்க, இப்ப என்ன செய்யணும்? நாம் பின்னால வந்துடணும் அப்படின்னு நினைச்சு பின்னால் வர முயற்சி செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கானக், உன்னுடைய இடத்திலே நெல்லுங்கள், அங்கேயே நெல்லுங்கள் அபூபக்கரே என்று சொல்லிவிட்டு அஜ்லிசானி இலா ஜன்பிஹி, அவருக்கு பக்கத்திலே என்னை உட்கார வையுங்கள் என்று சொன்னார். அபூபக்கருக்கு பக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வைத்தார்கள். மக்கள் அபூபக்கரை பின்பற்றி தொழுகின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுகிறார். இப்படி அந்த நாள் அந்த தொழுகை முடிகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன அபூபக்கர் ரஜுலுன் அசீஃப் இன் யகும்ம மகாமக யப்கி ஃபலா யக்திரு அலல் கிராஅ. அபூபக்கர் சித்தீக் அவர்களை தொழ வைக்க சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அவர் ரொம்ப இளகியவர். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது அவரை அறியாமலேயே அவர் அழுது கொண்டே இருப்பார், முழுமைப்படுத்த முடியாதவர் என்றெல்லாம் சொல்லி பார்க்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொல்கின்றார்கள், முரு அபூபக்கர் ஃபல் யுஸல்லி, அபூபக்கரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழ வைக்குமாறு ஏவுங்கள். திரும்பவும் கட்டளை பறக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராத நேரங்களில் அபூபக்கர் சித்தீக் அவர்கள் மட்டுமே முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் தொழ வைக்க, மக்களுக்கு இமாமாக அன்றைக்கு இமாம் என்று சொன்னால் இன்னைக்குள்ள இமாம் இல்லை. இன்னைக்கு நாம ஒரு அறிஞரை, மார்க்கம் படித்தவரை அல்லது குர்ஆன் மனனம் செய்தவரை இமாமாக நிறுத்துகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை அப்படிப்பட்டதல்ல. அன்றைக்கு ஆட்சியை யார் நடத்துகின்றார்களோ, பொறுப்பில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் மக்களுக்கு இமாமத்தை நடத்துவார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்வது மிக மிக கடினமாக இருக்கிறது, இல்லையா?
பொறுப்புக்கு வரக்கூடியவர்களும் அப்படி ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை கூட கவனிக்கப்படுவதில்லை. அது நம்முடைய நாட்டினுடைய நிலைமை. யாரையும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்ல கண்டிப்பாக முடியாது. அப்போ அன்றைக்கு ஆட்சியாளர் யாரோ அவர் மக்களுக்கு இமாமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை, ஒரு குறிப்பறிவிப்பு என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். அடுத்து ஒரு நாள் முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு ஒரு நாள் முன்னால் என்ன நடக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும், நிமிடங்களும், நேரங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது மரணத்தினுடைய. ஆனால் சமுதாயம் என்ன செய்யவில்லை? அதிலிருந்து அந்த இடங்களில் கிடைத்த பாடங்களை எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு எது வேண்டும்? ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த அன்றை ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக, ஒரு மீலாதாக நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம் வர வேண்டும், ரசூல் பிறந்ததிலே எங்களுக்கு ஆஹ்லாதம் வர வேண்டும், நாங்கள் இங்கே கடுமையாக அதை கொண்டாட வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மக்கள் என்ன செய்கிறார்கள், இதை பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எந்த செய்தியை சொன்னார்களோ, அவர்கள் எந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததாக உறுதிப்படுத்தி கொண்டாட ஆரம்பித்தார்களோ, அதே நாளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வேதனையும் அனுபவித்து மரணப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அதை அப்படி ஆக்கிவிட்டான். நீ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்களே, அது போன்று ஒரு நாள் எங்களுக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானது போன்று ஒரு இருட்டடைந்த நாள், கவலைக்குரிய நாள் எங்களுக்கு கிடையாது என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் மகிழ்ச்சி அடைந்த நாளை எதை சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் பிறந்த நாளை அல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த நாளை சொன்னார்கள், குறிப்பிட்டார்கள். மதீனாவுக்கு வந்து அந்த தலா அல் பத்ரு அலைனா என்று சொல்லி பாட்டு பாடி வரவேற்றார்களே, அந்த நாளைத்தான் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாள், அதுதான் எங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தது என்று. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்று பிறந்தார்கள் என்பது ஒரு குறிப்பிலும் ஒழுங்காக இல்லை, ஒரு குறிப்பிலும் ஒழுங்காக இல்லை. அப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நாள் என்ன நடக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை. அவர்கள் தன்னிடத்தில் இருந்த அடிமைகளை விடுதலை செய்தார்கள், தன்னிடத்தில் இருந்த ஒரு சில அடிமைகளை விடுதலை செய்தார்கள். அதே போன்று وَتَصَدَّقَ بِسَبْعَةِ دِينَارٍ كَانَتْ عِنْدَهُ, அவர்களிடத்திலே இருந்த 7 தீனார்கள், அந்த 7 தீனார்களையும் சதக்கா செய்தார்கள். எந்த நேரத்தில் இந்த சதக்காவை செய்கிறார்கள்? நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கக்கூடிய, கடுமையான வேதனை அனுபவிக்கக்கூடிய, இறந்து விடுவோம் என்கிற அறிவிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நாளிலே நம்மால முடியுமா? என்ன செய்கிறார்கள்? சதக்கா செய்கின்றார்கள். எந்த நிலைமையில் செய்கின்றார்கள் தெரியுமா? எந்த நிலைமையில் செய்கின்றார்கள்? அவர்களுடைய வீட்டிலே அன்றைய தினம் விளக்கேற்றுவதற்குரிய விளக்கெண்ணெய் கூட இல்லாமல் அடுத்த வீட்டிலே கடன் வாங்கி வந்த நேரத்தில், அதே போன்று அவர்களுடைய படையங்கி 30 சா வார்கோதுமைக்காக வேண்டி சாப்பாட்டுக்காக பணயம் வைக்கப்பட்டிருந்த நிலைமையிலே செய்கின்றார். இந்த செய்தி நமக்கு யார் சொல்லித் தருகின்றார்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் சொல்லித்தர. இவ்வளவு வறுமையில் இருந்த நேரத்தில் தன்னிடத்தில் இருந்த 7 திர்ஹம்களை, தீனார்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சதக்கா செய்கிறார்கள். பாக்கி என்ன? அவர்களுடைய கடன் என்ன செய்யப்படும்? அது இல்லாமல் செய்யப்படும் கண்டிப்பாக. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு நாள் முன்பு அவர்கள் இதையெல்லாம் செய்து
முடிக்கிறார்கள். கடைசி நாள், அவர்களுடைய வஃபாத்தினுடைய நாள். அந்த கடைசி நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை மக்கள் தொழுவதை பார்க்கின்றார்கள். ஃபஜ்ர் தொழுகை பள்ளிவாசல்ல நடக்கிறது. ரசூலுல்லாஹ் வருவார்களா என்று எதிர்பார்த்தார்கள் மக்கள். வரவில்லை. திரைச்சீலையை அகற்றி மக்களை பார்த்தார்கள். திரைச்சீலை அகற்றி மக்களை பார்த்தார்கள். சும்ம தபஸ்ஸம யத்ஹக், புன்சிரித்தவாறு புன்சிரிப்பை உதிர்த்தார்கள். மக்களை பார்த்து புன்சிரித்தார்கள். அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா தான் இருக்கிறாங்க என்பதை கண்டவர்கள் மகிழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃப்பை ஒழுங்குபடுத்துகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நீங்கள் தொழ வையுங்கள், அன் அதிம்மு ஸலாத்தக்கும், உங்களுடைய தொழுகையை நீங்கள் பரிபூரணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ரூமுக்குள்ளே நுழைந்து சீலையை மூடிக்கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு உள்ளே வரவில்லை. அன்றைய தினம் லுஹாவுடைய நேரம். லுஹாவுடைய நேரம் என்று சொன்னா தெரியுமா? லுஹாவுடைய நேரம் எது? சூரியன் உயர்ந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடெல்லாம் அடிக்கக்கூடிய நேரம், 9 மணி 10 மணி அந்த டைம். லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்கின்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை அழைக்கின்றார்கள், ஃபாத்திமாவை அழைக்கின்றார்கள். ஃபாத்திமத்து கித்அத்து கப்தி. ஃபாத்திமா யார்? என்னுடைய இதயக்கனி. மகள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அப்படித்தாங்க. மகன் என்பது வேறு, மகள் என்பது வேறு. ஆண்களை பொறுத்த வரைக்கும் மகள் தான் என்றைக்கு இதயத்தில் குடியிருப்பாங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் மக்களை கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்து எடுத்துட்டான். மகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து தன்னோடு அணைத்து கொண்டு அவளுடைய காதிலே ரகசியமாக ஏதோ சொன்னான். ரகசியமாக சொன்னபோது அவர்கள் அழுதார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டு மீண்டும் ரகசியமாக ஏதோ சொன்னார்கள். அந்த ரகசியத்தை கேட்டு ஃபாத்திமா அவர்கள் சிரித்தார்கள். இப்படி நடந்த போது அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா, இந்த வேதனையிலேயே உன்னுடைய தந்தை இறந்து விடுவார் என்று முதல் அறிவிப்பு. இந்த இப்பொழுது நான் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான வேதனையிலேயே நான் இறந்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய காதிலே சொல்கின்றார். அடுத்ததாக என்ன சொன்னார்களாம்? ஏன் சிரித்தார்கள் என்று கேட்கும் போது அந்த செய்தி பெரிய செய்தி. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய குடும்பத்தில் இருந்து முதலாக என்னை வந்து சேரக்கூடியவள் நீதான் என்றும் சொன்னார்கள். அது கேட்டவுடன் அவர்கள் சிரித்தார். சிரிக்க வேண்டிய விஷயமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு பின்னால் நீதான் பின்னால் வரப்போகிறாய் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். ஃபாத்திமாவிடத்தில் மீண்டும் சொல்கின்றார்கள், வபஷர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமத قال يا فاطمة ألا ترضين أن تكوني سيدة نساء المؤمنين أو سيدة نساء هذه الأمة. ஃபாத்திமா, உனக்கு ஒரு அந்தஸ்தை நான் தருகிறேன். என்ன அந்தஸ்து தெரியுமா? அது இந்த உம்மத்தினுடைய அல்லது முஃமின்களுடைய முஃமினான பெண்களுடைய ஒட்டுமொத்த தலைவி நீதான் என்கிற அந்தஸ்து உனக்கு உண்டு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து செல்கின்றார்கள், சொல்லுகின்றார். இப்படி இந்த செய்திகள் முடிந்ததற்கு பின்னால் ஃபாத்திமாவுடைய மகன்கள் 2 பேரையும் அழைக்கிறார்கள். அவர்களுடைய மிக அவர்கள் நேசித்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் 2 பேரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். அணைத்து அவர்களை முத்தமிடுகின்றார்கள். அந்த குழந்தைகளை முத்தமிட்டு அவர்களுக்கு உபதேசங்கள் செய்கின்றார்கள்.
எப்படி அவுசா பிஹிமா ஹைரன், அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை, நன்றாக நடந்து கொள்ள வேண்டியதை பற்றிய உபதேசங்களை அந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதே போன்று அதற்கு பின்னாலும் கொஞ்சம் கஷ்டம் அதிகப்பட்டு அவர்கள் கடுமையாக துன்பப்படக்கூடிய நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபாத்திமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ அக்ரப் யா அபத்தா, என்னுடைய தந்தையே எவ்வளவு பெரிய வேதனை இது என்று சொல்லி ஃபாத்திமா அவர்கள் பக்கத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ அலா அபீக கர்புன் பஅதல் யௌம், இன்றைய தினத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு ஒரு நாளும் வேதனை இருக்காது ஃபாத்திமா. ஃபாத்திமாவே, இப்ப நான் படுகிற வேதனை இதற்கு பின்னால் ஒரு காலும் வேதனை இருக்காது. என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? உங்களில் 2 பேர் எவ்வளவு வேதனையை தாங்கிக் கொள்வீர்களோ, ஒரு ஆளுடைய வேதனை அல்ல, உங்களில் 2 பேர் எவ்வளவு பெரிய வேதனையை தாங்கிக் கொள்வீர்களோ அப்பேற்பட்ட வேதனையை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் மீண்டும் பேசுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷாவே, இன்னி அஜிது அலமத் துஆம் அல்லதி அகல்துஹு பி ஹைபர், ஹைபருடைய நாளிலே நான் சாப்பிட்டேனே அந்த யூத பெண்மணி தந்த விஷம் தோய்ந்த இறைச்சி, அந்த கறி, அதனுடைய வேதனை இருக்கிறதே, ஃபஹாதா அபானு இன் கிதாஉ, அது அந்த கடுமையான வெட்டி முறிக்கக்கூடிய கடும் வேதனையை, அதனுடைய விஷம் எனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அந்த கடுமையான வேதனையை அனுபவித்துக் கொண்டே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த வேதனை, அதற்கு முடிவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மார்பகத்திலே சாய்ந்து கொண்டு அப்படியே மயக்கமுற்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வேளை அது. அவர்கள் இந்த உம்மத்துக்கு என்ன சொல்கின்றார்கள் என்பதை அதிகமாக செவிமடுக்க வேண்டிய அந்த வேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்களுடைய மனம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மெல்லிய சத்தத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு நிஅமத்து செய்தானோ அந்த நிஅமத்து செய்தவர்களுடைய கூட்டத்தில், அது போன்று மினன் நபிய்யீன், நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன், அவர்களை உண்மைப்படுத்திய சித்தீக்குகள், வஷ்ஷுஹதா, அவர்களுக்காக வேண்டி ஷஹீதான ஷுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லடியார்கள், இவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து விடியா அல்லாஹ் சொல்லிக் கொண்டு நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் அவர்கள் வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அவர்கள் வருகின்றார்கள். அவர்களுடைய கையில மிஸ்வாக்கினுடைய குச்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், பல் துலக்க வேண்டுமா? ஆமா. அந்த குச்சியை வாங்கி அவர்களுடைய பல்லால் கடித்து மிருதுவாக்குகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொன்னார்கள், அதாவது மிகப்பெரிய நிஅமத் என்ன தெரியுமா எனக்கு, அன்றைய நிஅமத் என்னுடைய அந்த உமிழ்நீர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ்நீரோடு சேர்ந்த தருணம், கடைசி நேரம், அந்த மிஸ்வாக்கை வைத்து மிஸ்வாக்கு செய்து வாயில் வெள்ளம் கொடுத்து கொப்பளித்து அவர்கள் தொற்றுகின்றார்கள். கடைசியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த பாத்திரத்தில் கைகளை விட்டு அந்த தண்ணீரால் தன்னுடைய கைகளை தடவி தன்னுடைய முகத்தை எல்லாம் அப்படியே தடவி கொண்டு கடுமையான அந்த நேரத்தில் தடவிக்கொண்டே சொல்கின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு நாயன், வேறு படைத்தவன், என்னை வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் அலா இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்லி, மௌத்துக்கு சக்கராத் நிச்சயமாக இருக்கிறது, மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஃபிர் ரஃபீகில் அஅலா, உயர்ந்த அந்த தோழனோடு அல்லாஹுவே என்னை சேர்த்து விடு. ஒரு ரிவாயத்தில் அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹுவே என்னை மன்னித்து விடு.
வர்ஹம்னி, எனக்கு நீ கிருபை காட்டு, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகல் அலா, என்னை உயர்ந்தவர்களோடு சேர்த்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லி 3 முறை அவர்கள் சொல்லுகின்றார்கள். அத்தோடு அவர்களுடைய கைகள் சாய்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கடைசி நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பாருங்கள். அதாவது மரணம் ஆசன்னமாகி விட்டது என்று தெரிந்தால் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு அதற்குரிய எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படுவதில்லை. ஐசியூக்களில் அந்த நடைபிணமான பொழைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தாலும் கூட கடைசியில் என்ன செய்வார்கள்? வெண்டிலேட்டர் போடுறேன்னு சொல்லுவாங்க. வெண்டிலேட்டர் வாய்க்குள்ள ஒரு பெரிய ஒரு டியூபை சொருகி, மூக்கில் 2 டியூபை சொருகி தப்பிச்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு கெட்டி போட்டு கடுமையான சித்திரவதையை செய்து என்ன செய்கின்றார்கள்? யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, யாருமே பக்கத்தில் வந்துடாதீங்க, ஏன் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இப்படியெல்லாம் மனிதனை பயப்படுத்தி கடைசியில பணமா கையில் தருவாங்க. சகோதரர், நமக்கு தெரியாதவர்கள் எப்போது பிடிக்கப்படுவார்கள் என்று. ஆனால் நமக்கு ஒரு உரிமை உண்டு, அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டம், அவர்களுக்கு அந்த ஷஹாதாவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டம் உண்டு. அந்த கட்டத்தில் பக்கத்தில் போகாதீர்கள் என்று சொல்லி விலக்கப்படுகிறோம். நாம் கண்டிப்பாக இல்லை. உயிர் போகும் என்று தெரிந்து விட்டால், இவர்களுக்கு இனி வாழ்வு கஷ்டம்தான் என்பதை கொஞ்சம் உறுதிப்படுத்தி விட்டார்கள் என்று சொன்னால், நாம் எல்லாம் பக்கத்திலே உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்ல முடியுமா என்பது தெரியாது. என்ன கட்டத்தில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது தெரியாது. நமக்கு வேறு சிந்தனைகள் நிறைய இருக்கலாம். ஷைத்தான் அந்த நேரத்திலும் நம்மை கைவிட மாட்டான். ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? அந்த நேரத்திலையும் கைவிட மாட்டான். எப்படியாவது இவனை கெடுத்துடணும்னு நினைச்சிருவான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை மறக்கடிப்பதற்காக வேண்டி, என் சொத்தை இன்னவருக்கு கொடுங்க, என் பையனை விட்டுறாதீங்க, என் மகளை இப்படி விட்டுறாதீங்கன்னா சொல்ல மாதிரி எல்லாம் அவனுடைய சிந்தனையில கொண்டு வருவான். கடைசி நேரத்தில் அதை சொல்லணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இல்ல, எதையுமே நாம யோசிக்க தேவையில்லை. மரணம் நமக்கு கண் முன்னால் கண்டுவிட்டால் யோசிக்க தேவையில்லை. அது அவர்கள் முறை போன்று நடத்தி கொள்வார்கள். எதை நாம் இது பண்ணணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்து தௌஹீதை கடைசி வரை மொழிவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த இடத்திலும் புரோகித வர்க்கம் நம்மை என்ன செய்கிறது? கொஞ்சம் ஏமாற்றுவதற்கு இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவுலியாக்களுடைய பெயரை சொல்லி இறப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்று ஒரு கட்டுக்கதை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்று பல இடங்களிலும் நடக்கிறது. இது பிரசித்தமாக கேரளாவிலே நடக்கிறது. சிஎம் வலியுல்லா என்று சொல்லி ஒரு 1993ஆம் வருடம் இறந்து போன ஒரு மனிதரை வலியுல்லா ஆக்கி அடக்கி வைத்திருக்கின்றார்கள் ஒரு இடத்துல. அவருடைய கதைகளை சொல்ல 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 என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு இடத்துல ஒரு ஆள் சொல்றார், ஒருவரை மரண நேரத்திலே பார்த்தாராம். அவர் என்னவோ சொல்லி கொண்டிருக்கிறாராம். பக்கத்திலே காதை கொண்டு வச்சு என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் சிஎம் 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 இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காராம். சொல்லி கேட்ட உடனே முஸ்லியார் என்ன சொல், ஐயோ எவ்வளவு பெரிய பாக்கியம், ஒரு அவுலியாவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே அவர் மூத்தா பண்ணாரு. இப்படி கெடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய சுன்னத்தை விட்டு விட்டு வேறு எதையாவது செய்து விடலாம் என்று கங்கணம் கட்டி திரியக்கூடியவர்கள், அவர்கள் நம்முடைய ஈமானை காவு வாங்குவதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாத்தருள்வானாக. நம்மை மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யதார்த்தமான ஈமான் தாரிகளாக, எந்த நிலையிலும் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையை மட்டும் இழக்காதவர்களாக, கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கடைசி நேரத்திலே, அந்த வஃபாத்தினுடைய அந்த நேரம், அங்கே ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது.
ஒரு சில ஆட்கள் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகல, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகல. படிப்பினை இருக்குதுல. ஏன்னா ஏன் வஃபாத் ஆகலன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அது அன்னைக்கு அதை ஏத்துக்கிட முடியல, அவ்வளவுதான். இன்னைக்கு அதை வேற பக்கமா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகவில்லை. அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஈசா நபி போனாங்களா இல்லையா, அது மாதிரி அல்லாஹுவினால் அது ஒரு வஃபாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை மட்டும் காட்டப்பட்டது என்று சொல்வது எதற்காக வேண்டி தெரியுமா? பல அவுலியா கதைகளையும் எழுதக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். பல அவுலியா கதைகளையும் நான் வாசிச்சிருக்கேன். உதாரணமா ரிஃபாஇ ஷேக் சையீது அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ அவர்களுடைய பேர்ல மௌலூதுலாம் உண்டு. அவர் ஒரு நாள் என்ன செஞ்சாராம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு போற நேரத்துல அங்கிருந்த காவலாளிகள், நீங்க இதுக்கு பக்கத்துல அதிகமா நிக்க கூடாது, கிளம்புங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாராம், வேலையை பாடுறான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்து கை கொடுத்துக்கிட்டு இருக்காராம். யாருக்குங்க கை கொடுத்தாரு? கபரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய பரக்கத்தாக்கப்பட்ட கையை கொடுத்து கொண்டிருப்பதாக கதை எழுதி வச்சிருக்கிறான். இது ஒண்ணு இல்ல, பல இடங்களில் பல மகான்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலும் இந்த கதை என்ன செய்யறது, திரும்ப 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 வருது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகலன்னு நிறுவனம். இப்ப அன்னைக்கு என்ன நடந்தது, பலரும் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கூட உக்கிரமா நின்னார். யாராவது ரசூல் வஃபாத் ஆனாங்கன்னு சொல்லிட்டா என்ன செய்வேன், வெட்டிடுவோம் அப்படின்ட்டார். பயந்து மக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ரசூல் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வெளியே போயிருந்தவர் வஃபாத்துடைய நேரத்தில் இல்லை. அவர் திரும்ப வரார். அவர் திரும்ப வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்களுடைய மரணத்தை உறுதிப்படுத்தி விட்டு அவர்களுடைய நெற்றியில முத்தமிட்டார்கள். மையத்துடைய நெத்தியில முத்தமிட்டார்கள். திபுத்த ஹய்யம் வ மையித்தா என்று சொன்னார்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, இறந்ததற்கு பின்னாலும் சரி, நீங்கள் சுத்தமாக பரிசுத்தவானாக இருக்கின்றீர்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. என்ன மௌத்தாயிட்டார்னு ஒரு ஆள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி. வெளியே என்ன நடக்கு, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே அபூபக்கர் சித்திக் அவர்கள் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தபோது எல்லோரும் உமருக்கு பக்கத்திலே கூடி நிற்கின்றார்கள். உமர் கொஞ்சம் டென்ஷனா இருக்கார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்து சொன்னார்கள், இஜ்லிஸ் யா உமர், உமரே உட்காருங்க அப்படின்னாங்க. அவர் உட்கார மாட்டேன்ட்டார், முடியாது போங்கன்றார். திரும்பவும் சொன்னாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி. உட்காரல. ஃபதஷஹத அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி எழுந்து நின்று ஆரம்பித்தார்கள். அம்மா பஅத், இதற்கு பின்னால் ஃபமன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன், உங்களில் யாராவது இதுவரை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கியவர்கள் உண்டு என்றால் அவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதுன் கத் மாத், முஹம்மது அவர்கள் இறந்து விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், யாராவது அல்லாஹுவை வணங்கியவர்கள் உண்டு என்று சொன்னால் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹு ஜீவித்திருக்கிறான், அவன் எப்போதும் மரணமடைய மாட்டான் சொல்லிவிட்டு உஹது அந்த யுத்தத்திலே நடந்த அந்த நேரத்தில் இறங்கிய ரசூலுல்லாஹ் அன்னைக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லி பொருளிய கலப்புனாங்களா இல்லையா, அந்த நேரத்தில் இறங்கி அந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் அஃப இம்மாத அவ் குதிலன் கலபத்தும் அலா அகாபிக்கும். வசனத்தை ஓதி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரா ஆல் இம்ரானுடைய 144வது வசனம் ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம்? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் இறை தூதர் மட்டுமே. கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல், இதற்கு முன்னாலும் நிறைய இறை தூதர்கள் வந்து போய் இருக்கின்றார்கள். அஃப இம்மாத அவ் குதில, அவர் கொல்லப்பட்டால் அல்லது மரணமடைந்து விட்டால் இன்கலபுத்தும் அலா அகாபிக்கும், உங்களுடைய புறமுதுகுகளை காட்டி பின்னங்கால்களை பிடரிக்க ஓடிடுவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனத்தை எடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதுகின்றார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் அப்படியே மாறுது. கையில் இருந்து வாள் அவர்களை அறியாமல் நழுவி கீழே விழுது. அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்தாங்க. கடுமையா அழுதாங்க. அவர்களுடைய அழுகையை நிறுத்த முடியாத அளவுக்கு அழுதார்கள். மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை அப்போதுதான் அங்கீகரித்தார்கள். அப்பத்தான் அங்கீகரிச்சாங்க. ஆமா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி. இதுல என்ன இருக்கு? இதுலயும் படிப்பினை இருக்கு, கடைசி விஷயத்திலையும் படிப்பினை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு அறியறான், அவுலியாக்கள் யாருமே இறக்க மாட்டார்கள், அவுலியாக்கள் யாருமே இறக்க மாட்டாங்க. எப்படிங்க முடியும்? அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று அடித்து கூறுகின்றார்கள். நம்முடைய செய்திகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றார்கள். நாம் ஏதாவது அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் அதை நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுத் தருவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஒரு கூட்டம் மக்கள், ஏதாவது உண்மை உண்டாதிலே? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மௌத்து யாருக்காவது இல்லாமல் இருக்கணும் சொன்னா யாருக்கு இல்லாமல் இருந்திருக்கணும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கணும். அவர்களே மௌத்தானார்கள் என்று உறுதிப்படுத்தினார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த செய்தி வேற யாருக்கும் அந்த சான்ஸ் கிடையாது, இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தில் கூட ஒரு 3 நாட்களில் கூட இவ்வளவு படிப்பினையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் அவர்கள் இறந்து போனது இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழப்பு. ஆனால் போகாம இருக்க முடியுமா? யாராலையும் போகாம இருக்க முடியாது. நம்முடைய இழப்பும் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொருவருடைய இழப்பும் அவரவருடைய குடும்பத்தினர்களுக்கு கடுமையான கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஆனாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வருவோம். மீண்டு வந்து அன்றாடம் அடுத்த வேலைகளை பார்ப்போம். நாமும் நம்முடைய மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எதுவரை ஓட முடியுமோ, எதுவரைக்கும் நம்முடைய ரிசுக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அந்த ரிசுக்கை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்க நிற்க வேண்டுமோ அங்கு கண்டிப்பாக நின்றுதான் ஆகும். யாராலும் அதை மாற்ற முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தந்து நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி இந்த ரமலானில் நாம் செய்கிற அமல்களை எல்லாம் அதிகப்படுத்தி பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தி அதே போன்று நம்முடைய வாழ்க்கை ஈமான் நிறைந்த வாழ்க்கையாக எந்த விதத்திலும் ஷைத்தானுக்கு எந்த ஒரு இடத்தையும் நுழைவதற்கு அனுமதி கொடுக்காத அளவுக்கு நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், பாழ்படுத்திவிடக் கூடாது என்கிற உபதேசத்தை முன்வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.